ஹலோ, இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இது கிட்ஸுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான். நம்மளோட இந்தியன் ஃபுட்டை எப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம கிட்ஸுக்கு அமெரிக்கன் ஸ்டைலில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ரெசிபி ஸ்பெகட்டி, அதுவும் மில்லட் யூஸ் பண்ணி. இதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு துண்டு பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் துண்டு துண்டாக நறுக்கி வச்ச பூண்டுகளை சேர்த்துக்கணும். நான் இங்கே குதிரவாளி நூடுல்ஸை முதல் நாளே அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த தக்காளி சாஸ் கிடைக்குதோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மேரினரா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆரகேனோ, உங்கள் பசங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள், இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கடைசியாக சீஸ் சேர்த்து கொடுக்கலாம். சீஸ் ஆப்ஷனல் தான். இதில் தக்காளி சாஸும் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணோன்னா 3 தக்காளியை குக்கரில் வச்சு வேக வச்சு தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மசிச்சுட்டு கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு நல்லா சுண்ட வச்சிட்டோம்னா தக்காளி சாஸ் ரெடி. நான் இங்கே ஸ்பெகட்டியோட டேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாஃபிள். இதில் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி யூஸ் பண்ணும்போது 15 கிராமும், பால் யூஸ் பண்ணும்போது 18 கிராமும், எக்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது 21 கிராமும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் 2 எக் எடுத்திருக்கேன். இந்த 2 எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே அந்த 1 கப் வாஃபிள் மிக்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு மினி வாஃபிள் மேக்கர். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டிசைன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி எடுக்க போகிறது இந்த ஃப்ளவர் டிசைன் தான் எடுத்து பண்ண போகிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டரை மேலே லைட்டாக தடவி விட்டுட்டு இந்த வாஃபிள் மிக்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி ஒரு 3 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா வாஃபிள் ரெடி. நான் இங்கே நல்லா ஆர்கானிக்கான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற வாஃபிள் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை இது உங்களுக்கு ஒரு வேளை அங்கே கிடைக்கல அப்படின்னா இதுக்கு நீங்கள் 1/2 கப்பு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு கூட இந்த மிக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ப்ளூபெர்ரி, இதுக்கு மேப்பிள் சிரப் இல்லாட்டி ஹனி வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 3வது ரெசிபி உங்கள் கிட்டே சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தியை இந்த மாதிரி பாதி வரைக்கும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நான் இங்கே அமுல் சீஸ் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீஸை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு ஒரு சைடில் வச்சுட்டு திருப்பி வச்சுருங்க. இன்னொரு பக்கத்தில் பட்டரும், நான் இங்கே ஜாம் யூஸ் பண்ணுறேன். இது ஃபிக்கில் செஞ்சது, அத்திப்பழத்தில் செஞ்ச ஜாமு. அதை இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுத்த மாதிரி நமக்கும் இருக்கும். இதில் சீஸ் மட்டும் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். நான் இதோட செர்ரி பழங்களையும் வெள்ளரிக்காயும் சேர்த்து இது கூட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 4ஆவதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பணியாரம் தான். இதை என் பசங்க ஹாட் கிராஸ் பன்னுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு ஓட்ஸ், 1/2 கப்பு சிவப்பு அவல், இது ரெண்டையும் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் 1/2 கப்பு வெல்லம், இந்த மாதிரி பெரிய சைஸ் பனானா கொஞ்சம் கனிஞ்சு இருக்கணும். இதை தோலை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இந்த மிக்ஸ் கூட கலந்து தண்ணி கலந்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பணியார சட்டியில் இந்த மாதிரி நெய் ஊற்றி இந்த மாவெல்லாம் அதில் ஊற்றிக்குங்க. இல்லை சாக்லேட் ஷிப் இல்லாட்டி டார்க் சாக்லேட் ஷிப் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். இதை வாங்கி இந்த பணியாரத்துக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மேலே மூடி வச்சுருங்க. இப்போ இதை 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் வச்சு எடுத்தோம்னா பணியாரம் ரெடி. நான் இது கூட நேந்திரப்பழம் சிப்ஸும் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸும் லஞ்சு கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லா ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.